மலைகள் எல்லாம் வருந்தவாழ ஆறு முகமுடைய முருகா காண குரவள்ளி மணவாழ காண குரவள்ளி மணவாழ கண்டனை செந்தூர்வடி வேல் முருகா தங்கையம்மா தலை கருடையனுமாம்மா எம்ம தாய மறையோ அரியம்மா எம்ம தாய மறையோ அரியம்மா அப்படி சர்க்குருவேல் வளவா மகராஜா எனக்கு அருள் புரிய வேணும் ஐயா சிவன பேரிலுடையா சிறுவனுக்கு அருள் தரும் கரைவடிகே எனக்கு பஞ்சமாவே வந்தருள்வா எனக்கு துணை இருப்பாய்களை மகளை நான் எடுத்த கதைகள் வாடே எனக்கு வாய்களை மகளே கலை மகளே வையகமெல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த வடக்கு ராமசாமிபுரம் நகரத்திலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்துகாந்தவி அங்கையற்கண்ணி மங்கையற்கரசி என் மாயன் தங்கையாகப்பட்ட இந்த மாய முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில் மற்றும் சப்தக்கண்ணி மாரியம்மாளுடைய ஆலயத்தில் இன்றைக்கு புதன்கிழமை அம்மாளுக்கு இரவு கோயில் குடைவிழா ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் இந்த கோயில் குடைவிழாவை நடத்தி வரக்கூடிய விழா கமிட்டியாளர் அவர்களுடைய குணமும் அதற்கு அடுத்தபடியாக தாய் குணம் என்று சொல்லப்பட்ட தாய்மார்களுடைய குணமும் வருங்கால இளம்பெண்கள் வாலிப சிங்கங்கள் அவர்களுடைய குணமும் தானகர்த்தா தர்மகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை ஊர் தலைவர் அவர்களுடைய குணமும் அதற்கு அடுத்தபடியாக அதாவது நம்ம என்னதான் லட்ச லட்சமா செலவு செய்து கோயில் குடைவிழா கொடுத்திட்டாலும் கோயில் குடைவிழா நடக்குன்னா வெளியே எடுத்து காட்டுறது யார் கையில இருக்கு? ஒளி இல்லை என்றால் உலகம் இல்லை, இந்த உலகமே இல்லை. ஆகையினால நாமளுக்கு ஒளி அமைத்து தந்திருக்கிறது யார் அம்மா? சுயம்பு சவுண்ட் சர்வீஸ். சுயம்பு
சவுண்ட் சர்வீஸ். எங்க வேற பேர் போட்டிருக்கு? அந்த 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 ஆம்பிளிஃபையா அதானே? ஆமா. 4 எண்ணத்துல 1ல தான் மாத்தி போட்டிருக்கு. அது மட்டும் தான் உங்க அண்ணனுக்கு தெரியுதாமா? அப்படியா? சுயம்பு சவுண்ட் சர்வீஸ். ஆமா. வடக்கு ராமசாமிபுரம். வடக்கு ராமசாமிபுரம். உள்ளூர்காரர் தான் போல. உள்ளூர்காரர் தான் தாராளமா வச்சிருக்காங்க பாரு சவுண்ட. ஆமா ஆமா. ஆகையினால் சுயம்பு சவுண்ட் சர்வீஸினுடைய யார் யார் கை தட்டுதா? உரிமையாளர் மற்றும் பணியாளர்கள் ஒரு கை தட்டல் மட்டும் கேட்கறேன். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுக்கு ஒரு வணக்கம். அவர்களுடைய குணமும் சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசு பிள்ளை அவர்களுடைய குணமும் கோவில் பூசாரி ஐயா அவர்களுடைய குணமும் மற்றும் பாரம்மா தாத்தா பாட்டி அவர்களுடைய குணமும் அனைவர்களும் இந்த முத்தாரம்மாளுடைய அருளாலை சப்த கண்ணி மாரியம்மாளுடைய கிருபையினாலை அனைவர்களும் வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழையடி வாழையாக வாழ வேணும் கோடிகாலோ வாழ வேணும் கோடிகாலோ வாழ வேணும் கோடிகாலோ எந்த இடம் போனா முகமா திரும்பவே செய்யும் தொழில் பெருகவேடும் செய்யும் தொழில் பெருகவேடும் செல்வ ஜீவானாக தலைக்கவேடும் அருளாலை அனைவர்களும் செய்யும் தொழில் பெருக வேண்டும் சீமானாகவே தலைக்க வேண்டும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக் கொண்டு அதாவது எம்பெருமாள் நாராயணன் நான் 90 என்ற துவண்டதொரு கிழவன் போலே 400 என்ற நரைத்ததலை கிழவன் போலே பெருமாள் நாராயண 90 என்ற துவண்டதொரு கிழவனை போல 400 என்ற நரைத்ததலை கிழவனை போல நாராயணன் வடிவம் கொண்டு இவர் ஆலமரத்துக்கு பின்னாடி நின்று சத்தம் கொடுத்தாரு. இருமல் சத்தம் கொடுத்த உடனே சப்த கண்ணி 7 பேர்களை நினைக்க யாருக்கும் தெரியாம வந்தோம்னு நினைச்சோம். ஆனா இப்போ இந்த அத்துவான கானகத்துக்குள்ள அடர்ந்த இருள் நேரத்துல ஏதோ ஒரு கிழவன் இருமுறை சத்தம் கேட்க தாத்தா பாத்திருப்பாரா என்று பாத்திருக்க மாட்டாரா எப்ப வந்தாருன்னு தெரியலையே. நந்தவனத்துக்குள்ள வரும்போதே நம்மள பாத்திருக்காரா? ஆமா. நம்ம உடமைகளை கழட்டி வைக்கல பார்த்தாரா? தெரியலையே. தண்ணிக்குள்ள இறங்கையில பார்த்தாரா? தெரியலையே. எப்ப வந்தாரோ தெரியலையே என்று இவ 7 பேரும் 7 பேர்களும் அப்படியே உள்ள நின்னு பரிதவிச்சுக்கிட்டு இருக்கா. என்ன கேட்க என்ன அதுவும் எப்படி சத்தத்தை பார்த்தா இருமல் சத்தத்தை பார்த்தா வயசான ஆள் மாதிரி தான் இருக்கு. இந்த இருட்டுக்குள்ள அவர் எங்க நம்மளை பாத்துருக்க போறாரு? வயசான தாத்தாவுக்கு எங்க பாத்துருக்க போறாரு? நம்மளை எங்க கவனிச்சிருக்க போறாரு? கவனிச்சிருக்க மாட்டாரு. கல்லாடி வந்திருப்பாரு. ஒருவேளை இந்த தாத்தா நம்ம துணியை எடுத்திருப்பாரா அப்படின்னு நம்ம கேட்டுருவோமா? என்று தாத்தாவை கூப்பிடணும்ல. சப்த கண்ணியர்கள் 7 பேர்களும் அப்படியே சத்தம் கொடுக்க ஓ தாத்தா என்ன அங்க கரையில உடமைய கலட்டி வச்சுட்டு குளிச்சோம். ஆனா உடமைய பார்த்தேரான்னு கேட்க அப்ப பார்த்தார் எம்பெருமாள் நாராயணன் சொல்லுகின்றார். பேத்தி பெண்களே
தாத்தாவுக்கு 90 வயசாக போகுது. ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு. 90 வயசாக போகுது. ஆமா. நான் என்ன பண்ணட்டும்? என்ன செய்யட்டும்? இந்த இருட்டுக்குள்ள எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியல. சரி தாத்தா. ஆமா. இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியலங்கிற. ஆமா. இப்ப எங்க போறாரு? நானா? ஆமா. என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டு கட்டிக்கிட்டு போயிட்டா. சரி. அவளை தேடி போறேன். 90 வயசுல. ஆமா. 90 வயசுல தாத்தா தேடி போறாரோ? தேடி போறாரு. சந்தோஷமா இருப்பாரு வீட்டுல. இவ துன்பத்துல நிக்க முடியாது. அப்படிதான் சொல்லக்கூடாது. துன்பத்துல நிக்க முடியாது. உங்க அம்மா வீட்டுக்கு போ, அண்ணன் தம்பி வீட்டுக்கு போன்னு அனுப்பி வைக்கிற வயசு 30-40 வயசு. சரி. 60 வயசு 40 வயசுக்கு மேல ஆயிட்டுனாதான் பொண்டாட்டிய தேடும். ஆமா. ஆகையினால் ஆமா. பார்த்தார் எம்பெருமாள். எம்பெருமாள். என் பேத்தி. என் பேத்தி. அதாவது ஆமா. எனக்கு ஆமா. நான் எத்தனையோ கோயில்ல போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துட்டேன். தாத்தாவுக்கு ஆமா குமரி தீர்த்தம் ஆடணும்னு ஆசை. குமரி தீர்த்தமா? ஆமா. அது என்ன தீர்த்தம்யா? குமரி தீர்த்தம் தெரியாதோ? தெரியாத. கன்னியாகுமரி இருக்குல்ல? ஆமா. அந்த குமரி. ஓகோ, கன்னியாகுமரிக்கு போறீங்களா? ஆமா. அங்க போய் குளிக்க போறீங்க? ஆமா. அது சரி. அதான் தாத்தா இருட்டிட்டுல. ஆமா. போற வழியில கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோமேன்னு உட்கார்ந்துருக்கேன். என் பேத்தி பெண்களே. சரி, என்ன எதுக்கு கூப்பிடுத? நீ எங்க இருக்க? தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ என்ன? என்ன? அக்கா, சின்னக்கா. தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் என்ன பண்ணட்டும் என்று சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் தாத்தா இந்த கரையில என் உடைமைகளை கலட்டி வைத்திருந்தோம். நீங்க பாத்தீங்களா தாத்தா? என்று 7 பேர்களும் கேட்டவுடனே அப்ப என் பெருமாள் நாராயணன் சொல்லுகின்றார், அம்மா கண்ணீர் ஒரு வார்த்தை வந்து சொல்லை கேளு. அவர் எடுத்துரைக்கும் வந்ததோடு நேரம் முதலியே எம்மா வந்ததோடு நேரம் முதலியே வடிவழகம் பார்க்கலையே. அவர் எடுத்துரைக்கும் வேளையில் அம்மா கன்னியர்களே, நான் வந்ததுல இருந்து தாத்தா சூரியன் அடையும் போது வந்தேன். ஆனா அப்பமும் எதையும் பார்க்கல, இப்பமும் எதையும் பார்க்கல. தாத்தாவுக்கு எதுவும் தெரியாதுங்க. தாத்தாவுக்கு கண்ணு வேற பத்தாது. அதனால எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. அதாவது ஆனா துணியை யார் எடுத்து வச்சிருக்கா? துணியை யார் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியாது. எம்பெருமாள் நாராயணன் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு அவட்ட விளையாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவளுக்கு புத்திமதியை சொல்லணும், அவளுக்கு ஒரு பாடம் புகட்டணும் என்று எம்பெருமாள் நாராயணன் பேத்தி எனக்கு தெரியாதுங்காரு. பார்த்தா சப்த கன்னியர்கள், என்னடா இது நமக்கு வந்த சோதனையா? இதனால் இதுவரைக்கும் நம்ம இங்க வந்து குளிச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம். ஆனா யாருமே நம்மளுக்கு எந்த இடைஞ்சலும் வரல. ஆனா இப்பம் பார்த்தா திடீர்னு காணும். இத்தனை நாள் எந்த ஆடவர் சத்தமும் கேட்காது, இன்னைக்கு ஒரு தாத்தா சத்தம் கேட்க என்று இவர் என்ன பண்ணாரு எம்பெருமாள்? சரி, இன்னைக்கு இவளுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுப்போம். நாளைக்கு இவ இதே மாதிரி வாராளான்னு பாப்போம். இதே மாதிரி கெங்கையில குளிக்காளான்னு பாப்போம். என்ன எந்த ஒரு காரியமா இருந்தாலும் முதல் தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எதுக்காக கொடுக்கணும்? ஒரு வாய்ப்பு கொடுத்து இல்லையா அப்படின்னு முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். எச்சரிக்கை கொடுக்கணும் இல்ல, கொடுத்து பார்க்கணும். ஆகையினால இவ என்ன செய்தான்னு பார்ப்போம் என்று சொல்லி எம்பெருமாள் நாராயணன் என்ன செய்தாரு? அந்த உடமை அத்தனையும் ஆலமரத்துல கொப்புல தூக்கி வச்சாரு. நம்ம இனிமே இங்க இருக்க கூடாது. பேட்டி தாத்தா, நான் போயிட்டு வரேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உடமை எதுன்னு எனக்கு தெரியாது. தாத்தா, நான் போயிட்டு வரேன் என்று எம்பெருமாள் நாராயணன் நான் போய் வாரேன் என்று சொல்லியே புகழ் பெரிய நாராயணன்
இடம் மனை கடந்து ஆண்டிரல்ல பண்டாரம்போ அச்சுதந்த நாராயணே அவர் ஓட்டோனிய பெருணே ஓடிவாரார் எம்பே அந்த ஈடும் தனை கடந்து தனை கடந்து தனை கடந்து அந்த இடங்களை கடந்து இந்த வார நாம் போய் வாரேன் என்று சொல்லி என் பெருமாள் சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. போன உடனே பார்த்தா ஏடி நீ என்ன நடக்க போதோ தெரியல, நேரம் வேற பொழுதாகிட்டு இருக்கு. விடிஞ்சிட்டுன்னா ஆடவர்கள் எந்திரிச்சிருவாங்க. ஆடவர் கண்ணுல நம்ம படக்கூடாத என்று சொல்லி என் அச்சுதன் நாராயண அவர் அந்த இடத்தை விட்டு போயிருக்காரு. போயிட்டு ஒரு 8 காதவழிக்கு அந்த பக்கம் நின்னுட்டு ஆலமரத்து குப்பை ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்க்கும்போது ஆலமரத்துல இருந்த அந்த உடம்பு அத்தனையும் காத்தடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே யார் பார்த்தா இவ காத்து அடிச்சு உடம்ப கீழே விழுந்து மறுபடியும் தண்ணி கரைக்கு வந்துச்சு. ஏடி 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 இந்த வந்துட்டு இருந்தா வந்துட்டு எனக்கு தெரியும். நான் அப்பவே நினைச்சேன் தாத்தா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடம்பை கீழே வந்து விழுது. அப்போ இவ்வளவு நேரம் தாத்தா தான் இந்த உடமையை எடுத்து வச்சிருந்திருக்காரு. சரி என்னமோ நமக்கு கிடைச்சிட்டு நம்ம துணி நமக்கு கிடைச்சிட்டு அது வரைக்கும் போதும், வாங்கடி போவோம் நம்ம இடத்தை பார்த்து போவோம் என்று சொல்லி சப்த கன்னி மாதர்கள் 7 பேர்களும் நேர இந்திரலோகம் வந்தா. மறுநாள் பொழுது விடிந்தது. மறுபடியும் அதே போல அர்த்தநடு சாமம் போல அழகு சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் இந்திரலோகத்தை விட்டு நேர எங்க வந்தா? அதே பார்வதியாருடைய நந்தவனத்துக்கு வந்தா. நேற்றுதான் ஒரு கிழமை வந்திருக்கா. உடம்பை எடுத்து கரையில வச்சிருந்திருக்கா அப்படின்னு மனசுல நினைச்சாளா? இவன் என்ன செய்தா? தாத்தா தான் கன்னியாகுமரிக்கு போறோம்னாரு. இன்னுமா அங்க இருக்க போறாரு. கன்னியாகுமரிக்கு பாதி கூட போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. அவ வரும்போதே யார நினைக்கின்றா? தாத்தா தாத்தா தாத்தான்னு என் பெருமாள் நாராயணன் நினைத்து விட்டார். இன்னைக்கு நம்ம போனா ஒருவேளை தாத்தா வந்துருவாரோ நம்மள பாத்துருவாரா? பார்த்தா நமக்கு ஆம்பளவாடையே ஆகாது. ஆனா இந்த தாத்தா தாத்தான்னு நாம அப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு. கிழட்டு பேதில போவா என்னமும் பண்ணிடுவானோன்னு பயமாலாம் இருக்கு என்று கரையில மறுபடியும் உடம்பு அத்தனையும் கலட்டி வைத்தார். செய்யலாமா? செய்யக்கூடாதல்லவா? நேத்தான தாத்தா வந்து வம்பிழுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு அவன் என்னத்தையாவது கெட்டிட்டாலும் குளிச்சிருக்கணும். உடம்பு அத்தனையும் கலட்டி கரையில வச்சா. வைத்து விட்டு மறுபடியும் என்ன பண்ணுதா? என்ன செய்கின்றா? தண்ணிக்குள்ள இறங்கி அவன் நீர்ல விளையாடி கொண்டிருக்கும் போது ஒருத்தி பேசுதா. எடி நான் ஒரு நேரம் கரைய பாப்பேன். நம்ம விளையாடும் போது நீ ஒரு நேரம் கரைய பாரு. ஒருத்தி அங்க தள்ளி பாரு, தாத்தா வந்துட்டாரா வரலையான்னு தள்ளி பாரு என்று. தாத்தா வந்துருவாரா கிழவேன்னு மூச்சுக்கு 300 தடவை நாராயணன் நினைக்காமலே அவர் வந்துருவாரு. இவன் மூச்சுக்கு 300 தடவை தாத்தா தாத்தா கிழவன் நினைக்கால அவர் சும்மா விடுவாரா? தாத்தா சும்மா விடுவாரா? அவர் கூப்பிடனாலுமே வந்து நிப்பாரு. தூணுலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான், தூதோல நாராயணன்.
நாராயண அப்படிதானம்மா? அப்படியே தான் அப்படியே தான். இவ தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ட உடனே ஆமா என் பெருமாள் நாராயண பெருமாள் நாராயண. ஏடி என்ன நேத்து தான் ஆமா உடமைய ஒளிச்சு வச்சு உங்ககிட்ட விளையாட்டு போட்டிருக்கேன். அப்படி உங்களை கெதி கலங்க வச்சு உங்களை கண்ணீர் விட வச்சு உங்களை விளையாட்டு போட்டிருக்கேன். ஆமா இப்போ ஆமா இன்னைக்கும் நீ அதே மாதிரியா குளிக்க இன்னும் ஒன்ன வச்சுக்கிடுத. இன்னைக்கு இவளை விடக்கூடாது என்று சொல்லி என் பெருமாள் நாராயண மறுபடியும் ஆண்டி பண்டாரம் போல வடிவம் கொண்டு என்ன செய்தாரு? என் பெருமாள் நாராயண அவர் உண்மைகளை எடுமா உலகளந்த நாராயண உடமைகளை எடுப்பாரா சந்த கண்ணி உடமையெல்லாம் சந்திரணி மைத்துடரான் அழகுடல்லே உடமையெல்லாம் எடுமாறா உலகளந்து நாராயண அவர் அத்தனையும் அவர் தான் எடுத்து அந்த ஆழமாறோ அந்த பின்பாக அவர் ஒளியுறாரே அச்சுதன் ஒளியுறாரே அரணாரின் மைத்துணரா மறுபடியும் அதே மாதிரி வந்தாச்சு. ஆனால் என்னோட பாசமான என் தம்பி உடம்ப அத்தனை எடுத்து ஆமா என்ன செய்தாரு? என்ன செய்கின்றார்? இன்னைக்கு இவளுக்கு சும்மா விடக்கூடாது என்று ஆமா உடம்ப அத்தனையும் எடுத்து என்ன செய்தார்? என்ன செய்கின்றார்? ஆனா ஆமா ஆலமரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டாரு. ஒளிந்த உடனே ஆமா என் அச்சுதன் நாராயண ஆலமரத்து பின்னாடி ஒளிந்திருக்காரு. நேரம் ஆச்சு. ஆமா இவன் மறுபடி ஆமா எட்டி கரைய போச்சா இல்லையே என்ன இல்ல இன்னைக்கும் இல்ல. என் கூறு கட்டவள வாங்கிட்டு அதைத்தானே படிச்சு சொன்னேன். நீ கொஞ்சமாச்சு கேட்டியா? அடி இன்னைக்கு போக வேண்டான்னு. ஆமா ஆனா நீ இன்னைக்கு போயே ஆகணும்னு. ஆமா ஆனா இன்னைக்கும் பாரு ஆமா உடமைய காணோம். எடி என்ன தாத்தா வந்துட்டாரு. கிழவன் கண்டிப்பா வந்திருக்காரு. எங்கயோ ஒளிஞ்சு நிக்காரு என்று சொல்லி இன்னைக்கும் நம்ம துணி அவர் கையில தான் இருக்கு. அவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. அதான் சொல்லுவாங்க. என்ன அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? என்னையா? சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி அறுத்தாலும் நிக்காதான். ஆமா எதுக்கு அப்படி ஒரு பழமொழி? உனக்கு தெரியாதாம்மா? எனக்கு தெரியாதியா. சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி அறுத்தாலும் நிக்காதுன்னா அதாவது தோட்டத்துல விவசாயி சீனி கிழங்கு வெள்ளாம போட்டு வச்சிருப்பாரு. இந்த காட்டு பண்ணி என்ன பண்ணிட்டா? காட்டு பண்ணியா? ஆமா சரி. அவர் தோட்டத்திலேயே போய் அழிச்சிட்டே இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த கண்ணி வச்சு சீனி கிழங்க திங்க வந்த பண்ணிய பிடிச்சு மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? ரூபாய்ல வச்சு போட்டு வச்சிருந்த வெள்ளாமையே சீரழிக்கு அதை அடிச்சு கொண்டிருக்கணும். அவர் ஏன் கூட சேர்ந்த கூறுகட்ட மனுஷன் கொல்லக்கூடாது. அது பாவம். அப்படியாமா? அப்ப அப்படியா? வீட்டுல வாங்கி வளர்த்துக்காய காட்டு பண்ணிய வீட்டுக்குள்ள விட்டு பாரு தெரியும். பாவம்ங்க. பாவம் இல்லையா? அது ஒரு உயிரினம். அது அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் செய்யாத வரைக்கும் எதுவும் தப்பு இல்ல. அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் வந்துட்டு அது பாவம் தானே. ஆனா இவர் அந்த பன்னி மேல இறக்கப்பட்டு என்ன பண்ணாரு? சரி இன்னைக்கு ஒரு அரிசியோட போட்டு விடுவோம், மறுபடி வருதா இல்லையான்னு அப்புறம் பாத்துக்கிடுவோம் என்று ஒரு காட்டை அறுத்துட்டு பன்னிய விரட்டி விட்டாரு. அப்பமா அந்த பன்னிக்கு கூறு வந்துச்சா? எப்படி வரும்? நம்மள பிடிச்சிருக்கா, நமக்கு அரிசியோடு போட்டுதான் காட்டை அறுத்து விட்டுருக்கான், இனிமே அங்க போக கூடாதுன்னு நினைச்சுச்சா? நினைக்காது. அந்த பன்னிக்கு என்ன நினைப்பு? மறுநாளும் அவன்
தோட்டத்திலேயே போய் உள்ள போய் விழுந்து சீனி கிழங்கெல்லாம் அடிச்சு நொறுக்குச்சு. அந்த பன்னிக்கு என்ன நினைப்பு, அவர் தோட்டத்தில் இருக்க சீனி கிழங்கு தான் இவ்வளவு ருசியா இருக்கு, மத்தவன் தோட்டத்து சீனி கிழங்கு இவ்வளவு ருசியா இருக்காது அப்படின்னு அந்த பன்னிக்கு நினைப்பு. மறுபடி கண்ணிய போட்டாரு, பிடிச்சு பன்னிய கொன்னுட்டாரு. அதான் சொல்லுவாங்க, சீனி கிழங்கு தின்ன பண்ணி செவி எடுத்தாலும் நிக்காது. ஆகையினால அதே மாதிரி இந்த சப்த கன்னி மாதர்கள் 7 பேர்களும் நந்தவனத்துல உள்ள இறங்கி விளையாண்டுகிட்டு இருக்கா. பெருமாள் நாராயணம் பார்த்தார். உடமைய கைப்பற்றியாச்சு. அப்போ என்ன செய்யணும், இவ 7 பேரையும் கரைக்கு வெளியே வர வைக்கணும். நம்ம பார்க்க கூடாது, விடக்கூடாது. 7 பேரையும் எப்படியாவது இந்த கோலத்திலேயே வெளியே வர வைக்கணும். ஆமா, இந்த கோலத்திலேயே வெளியே வர வைக்கணும். ஆமா, என்று இப்படி அப்படி நம்ம ரொம்ப ஸ்வீட்டா இருக்கமோ. ஆமா, அதான் இப்படி அப்போ நினைப்பு தான் குழப்ப கெடுக்குமா. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. ஆமா, அப்படியாமா? அப்படிலாம் அதான் கேட்டேன். அப்ப அப்புச்சுனா ஸ்வீட்டா இருக்கணும் அர்த்தமோ? ஆமா, இனிப்பா இருந்தா தானே ஈ அப்போ. அப்படியா? ஆமா, அப்படி இல்லையா? நல்ல ஊருக்கு கருப்பட்டியை வாங்கி 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 சாப்பிட்டு கதர்லாம் எல்லாம் தொடக்குது. அந்த கருப்பட்டி வாடகை தான் நம்மளை சுத்தி இப்படி கருப்பட்டி இல்ல மண்டவலம். நேற்று பாத்தீங்கன்னா சரியான மண்டபம். அதுக்கப்புறம் ஒரு 2-2:30 மணிக்கு ஒரு அக்கா கொண்டாந்து கொடுத்தாங்க கருப்பட்டி பாயாசம் கருப்பட்டி கொடுத்தாங்க. ஐயா, பாயாசம் பார்க்க பாருதான் ஈயப்புது. ஆகினால் பார்த்தார் எம்பெருமாள் 7 பேரையும் எப்படியாவது கரைக்கு வர வைக்கணும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாரு, இவர் காத்திருக்காரு. இவளும் தண்ணிக்குள்ள நிக்கவா என்ன நினைக்க, நம்ம வெளியே போனா கிழவன் பாத்துருவான், எப்படியும் கிழவரும் பாத்துருவாரு. உடமையும் நம்ம கிட்ட இல்ல. வெளியே எப்படி போக நீ முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே 7 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி அப்படியே கண்ணை உருட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள நிக்க. ஆமா, நிக்கும் போது பெருமாள் பார்த்தா இப்படியே இருந்தா அவ 8 நாள் ஆனாலும் தண்ணி விட்டு எஞ்சி வெளியே வரமாட்டா. அவளை வெளியே வர வைக்கணும் என்று பெருமாள் நாராயண என்ன செய்கின்ற பாருங்க. அங்கே வாட நல்ல காஞ்சரையோ அந்த வரவழை நாராயணே நாராயணே வாடகாஞ்ச வரவழைத்து நாராயணே என் கண்ணரோடு அவதாரத்து காற்றடி நேரத்திலே கண்ணியர்கள் 7 பேரும் நேரத்திலே வாட காத்து வருண பகவான் வரவழைத்தார். வாட காத்து அடிக்கு அப்படியே சிலு 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 சிலுன்னு. அதுக்கு முன்னாடி வருண பகவான் வரவழைத்தார். அப்படியே வருண பகவான வரவழைத்து சாரல் மழையை பொழிய செய்தார். அடமழைனால 5 நிமிஷம் அடிச்சு போயிடும். ஆனா சாரல் மழை விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, சாரல் மழை பொழிய ஆட காத்து அடிக்க 7 பேரும் தண்ணிக்குள்ள நிக்க. அப்பா
ஆமா என்ன அழகா இருக்கும். ஆமா பாக்கிறதுக்கு என்ன அழகா இருக்கும். நல்ல சிலு 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 சிலுன்னு இருக்கும். பல்லோட பல்லு அடிக்கி அடிக்கு நாடியோட நாடி அடிக்கி ஆட்டுது. யாருக்கு? யாருக்கு? சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் 7 பேர்களும் தண்ணிக்குள்ள வாட காட்டு அடிக்கி சாரல் மழை பொழியுது. நிக்க முடியாம திணறிக்கிட்டு வாரா. கரைக்கு போகணும்னு நினைப்பா. ஆமா எப்படி போக முடியும்? முடியாதல்லவா. அங்கதான் ஒண்ணும் இல்லாம இருக்காள. பார்த்தா ஆமா பெருமாள் நாராயண அவர் என்ன செய்கின்றார்? என்னையா செய்கின்றார்? ஆனால் ஆமா அக்கா தங்கை இந்த சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் சப்த கன்னியர்கள் 7 பேர்களும் ஆமா கரைக்கு வர முடியாம திணறிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது சாரல் மழை பொழிய ஆட காத்து அடிக்க என்ன செய்யன்னு தெரியாம முழிக்க பார்த்தா பெருமாள் நாராயணன். இவளுக்கு லேசா ஒரு ஆசைய காட்டி பாப்போமே. அதான் பாருங்க. என்னையா? அதாவது உலகத்திலேயே பொல்லாதது என்னது? உலகத்திலேயே பொல்லாததா? அதுதான் ஆசை. ஆசை ஆசை. ஆமா அப்படிதானம்மா. பொல்லாதது அதாவது நமக்கு அழிவுக்கு முதல் ஆணிவேர் அதுதான். ஆமா ஆமா அதனால் ஆமா ஏதோ ஒரு ஆசையை காட்டி பாப்போமே. பாப்போம் என்று ஆசைன்னா ஆசை பேராசை பெரு நஷ்டத்துல மட்டும். ஆமா அதான் ஆசை ஆசை ஆசை. ஆசை எப்படி வரும்? எப்படி வரும்? 50லும் ஆசை வரும். 50ல தான் ஆசை வரும். 20ல எங்க ஆசை வரும்? 50ல தான் ஆசை வரும். ஆமா அதனால் எம்பெருமாள் நாராயணம் பார்த்தா வாட காட்டு அடிக்கி இவர் கடக்கனால ஏறிட்டு பார்த்தாரு. ஏறிட்டு பார்க்கும் போது அந்த பொய்கையில இருந்த தாமரை இலைகள் எல்லாம் சப்த கன்னியர்கள் பக்கத்துல